அமித்ஷா அவர்கள் சொல்றதுன்னா இந்த இந்தியா கூட்டணியை பத்தி ஒருவேளை இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு பிரதமர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கா சார் முதல்ல? ஸோ 6 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா அது கட்டுப்படி ஆகும்னு நினைக்கிறேன். அமித்ஷா அவர்கள் கணக்கு தப்பாக போட்டார் பிறகு. காங்கிரஸ் தான் வந்து ஆட்சிக்கு வரப்போகுதுன்றது பாஜகவுக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால தான் வந்து பதட்டமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாஜக ஆட்சிக்கு வந்தால் இனிமேல் தேர்தலே வராது, அரசியல் சட்டத்தையே மாற்றிடுவாங்க அப்படின்னு காங்கிரஸ்ல புள்ளி கூட்டணியில் இருக்கவங்கலாம் சொல்றாங்களே. அப்போ அதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? இவங்களும் மெர்சல் ஆயிட்டாங்க, பாஜக தான் ஆட்சிக்கு வர போறதுன்றதை இவங்க ஏற்றுக்கினாங்க அப்படி எடுத்துக்கலாமா? தேர்தலும் இருக்கும், அரசியல் சட்டமும் இருக்கும். எதிர்கட்சி தலைவர்கள்லாம் எங்க இருப்பாங்கன்றது தான் கேள்வி. நீங்க தமிழகத்தில் காங்கிரஸ் என்ன இருக்குது சொல்லுங்க. ஏதோ திமுக தயவால அது ஓடின்னு இருக்குங்க. திமுக அதிமுக 2 பேரும் நோ அப்படின்னு கெட் அவுட்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. தமிழகத்தில் காங்கிரஸ் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் த டெய்லி பஞ்ச் வலையொலியின் ஆசிரியர் மரியாதைக்குரிய அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். சார், நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்து பேச்சை பார்க்கும்பொழுது காங்கிரஸ் அவருடைய தேர்தல் அறிக்கை அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கா சார். இது எப்படி நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்க? அப்போது நீங்கள் வந்து ஒரு பொய் சொல்கிறீங்க, இல்லை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் சொல்கிறது பொய் அப்படின்னு நான் ஆதாரத்தோட ஆர்கியூமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அப்போது அது வந்து பாதிச்சிருச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? நீ பாட்டு வாயில் வடை சுட்டுனுக்கிறீங்க, பாட்டு உளறி நிற்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா பற்றியா மெர்சல் ஆகிட்டாரு அப்படின்னா அப்போது உங்களை தான் சந்தேகப்படுவாங்க இல்லையா? அண்டு இவர் போகிற இடத்துலலாம் வந்து இப்போது காங்கிரஸில் என்ன கேட்குறாங்க, எங்கள் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ரீடிஸ்ட்ரிபியூஷன் சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. சரி, சொல்லலை, நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் ஏன் போகிற இடத்துலலாம் அதை பற்றியே பேசி நிற்கிறீங்க? ஏன்னா தேர்தல் அறிக்கையை வந்து காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லை, எந்த கட்சியிலையுமே யாருமே அந்த கட்சி தலைவர்கள் கூட படிக்கிறது கிடையாது. அப்புறம் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் ஒன்று சொல்லுவீங்க, போகிற இடத்துலலாம் ஒன்று சொல்லுவீங்க. ஒருவேளை நாளைக்கே ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ போயிட்டு நாங்கள் ரீடிஸ்ட்ரிபியூஷன் சொன்னீங்களே எங்கே அப்படின்னு கேட்டால் தேர்தல் அறிக்கையில் இருக்குதா அப்படின்னும் நீங்கள் கேட்பீங்க. தேர்தல் அறிக்கையில் இருக்கிறதுக்கே தேதி போட்டோமான்னு கேட்குற நாடு இது. அப்படி இருக்கச்சே தேர்தல் அறிக்கையில் இல்லாத ஒன்றை வந்து நீங்கள் மேடைக்கு மேடை பேசுவீங்க, மக்களை ஏமாற்றுவீங்க, அதன் மூலமாக ஆட்சிக்கு வரணும்னு நினைப்பீங்க. அதை வந்து சுட்டி காட்டினா உன்னை வந்து பாதிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் விஷால். சார், தாண்டி வந்து அமித்ஷா அவர்கள் சொல்கிறதுனா இந்த இந்தியா கூட்டணியை பற்றி ஒருவேளை இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு பிரதமர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கா சார் முதல்ல? இல்லை, ஒரு வருடத்துக்கு ஒரு தடவைனா கூட பத்தாதுமா. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு ஒருத்தர் அப்படின்னா தான் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஒரு வருஷன்றது டூ மச். ஏன்னா எத்தனை தலைவர்கள் இருக்காங்க பாருங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியை இந்தியா முழுக்க கொண்டு போக வேண்டும் அப்படின்னாங்க. இங்கே திமுக தலைவர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நமது முதலமைச்சர் வந்து பிரதம மந்திரி ஆக வேண்டும்னு. ஏன் துபாய்க்கு போனப்போன்னு நினைக்கிறேன், அடுத்த தடவை வரும்போது நீங்கள் பிஎம் ஆகணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே, அதாவது இந்த ஒரு முதலமைச்சர் ஆகலாம்ல சார், பிரதமர் ஆகலாம்ல சார். அதைத்தான் நான் சொல்ல வரேன் நான். அதே மாதிரி தான் வந்து இவ்வளோ ஏங்க சட்டமன்ற தேர்தலில் தோற்று போட்டார் கேசி ராவ் அவர்கள். அவர் என்ன சொல்லி நிற்கிறாரு, ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் வரலாமே. ஸோ அவரும் அந்த ரேஸில் இருக்கார். இதில் எத்தனை சீட்டு ஜெயிப்பாருன்னு கூட சொல்ல முடியாது. சொல்லப்போனால் தெலுங்கானாவில் வந்து 17 எம்பி சீட்டு தான். இதை வச்சுக்கினே வந்து இந்த டிஆர்எஸை பேரை மாற்றி விட்டார். இன்றிலிருந்து இது பிஆர்எஸ் அப்படின்னு இந்த சீரியலில் இவருக்கு பதிலாக அவர் அப்படின்ற மாதிரி பேரெல்லாம் மாற்றிட்டு மகாராஷ்டிரா போனார், ஒடிஷா போனார், அங்கெல்லாம் கட்சியை வளர்க்க போகிறான்னாரு. அதுலேயும் அங்கே வேறு கட்சியிலேருந்து சில பேரை வந்து அந்த பிஆர்எஸ் அந்த கட்சிக்கு சேர்த்துக்கினாரு. அம்மா எத்தனி காரு, இது எல்லாம் ஏரோப்ளைனில் போவாங்கன்னு அவர் அப்படியே கார் படை சூட போனார். கட்சியில் சொந்த மண்ணிலேயே தோற்று போட்டார். இருந்தாலும் அவரும் ரேஸில் இருக்கும்போது இப்போ யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் ரேஸில் இருப்பாங்க? ஏன் மம்தா பானர்ஜி அவர்கள் சும்மா இருப்பாங்களா? அவங்களும் தான் கேட்பாங்க. இப்போ வெளில வந்துக்கிறார் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால், அவரும் கேட்பார், எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்வார். ஸோ 6 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா அது கட்டுப்படி ஆகும்னு நினைக்கிறேன். அமித்ஷா அவர்கள் கணக்கு தப்பாக போட்டார் போல இது. ஆனால் சார், இப்போ காங்கிரஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நாங்கள் தான் வந்து ஆட்சி அமைப்போம், நாங்கள் 400 சீட் ஜெயிப்போம்னு சொன்ன பாஜக வந்து இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னா அப்போ காங்கிரஸ் தான் வந்து ஆட்சிக்கு வரப்போகுதுன்றது பாஜகவுக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால தான் வந்து பதட்டமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் எப்படி பார்க்குறீங்க சார்? ஓகே, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு பாஜகவில் சொல்கிறாங்க, அதனால மெர்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், பாஜக ஆட்சிக்கு வந்தால் இனிமேல் தேர்தலே வராது, அரசியல் சட்டத்தையே மாற்றிடுவாங்க அப்படின்னு காங்கிரஸில் புள்ளி கூட்டணியில் இருக்கவங்கலாம் சொல்கிறாங்களே. அப்போ அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இவங்களும் மெர்சல் ஆகிட்டாங்க, பாஜக தான் ஆட்சிக்கு வர போகிறதுன்றதை இவங்க ஏற்றுக்கினாங்க அப்படி எடுத்துக்கலாமா? அதனால் ஒரு குற்றச்சாட்டு வைப்பதற்கு முன்னாடி, ஒரு ஆர்கியூமெண்ட்டை நம்ம முன்வைப்பதற்கு முன்னாடி நாம் என்ன செஞ்சுன்னுக்கிறோம் அப்படின்னு யோசிப்போம்.
ஒரு கை உன்னை சுட்டி காமிச்சால் அட்லீஸ்ட் இந்த 3 விரலாவது கட்ட விரல் நேரம் தான் இருக்கும், அது ஒன்றை நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நாம் ரொம்ப யோக்கியமானு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பற்றி பேசலாம் விஷால். ஆனால் சார் இப்போ காங்கிரஸில் வந்து இப்போ நீங்களே சொன்ன மாதிரி வந்து பாஜக ஆட்சிக்கு வந்தால் கான்ஸ்டியூஷனை மாற்றிடுவாங்க, அல்லது வந்து இந்தியாவில் வந்து ஜனநாயகமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே சட்ட ரீதியாக அந்த மாதிரி பண்ண முடியுமா சார்? ஒருவேளை பாஜகவுக்கே 400 இடங்கள் கிடைச்சிருது அப்படின்னா அது மாற்ற முடியுமா அந்த ஸ்ட்ரக்சரை? 400 இடங்களுக்கு மேலே ஜெயிச்ச வரலாறும் இருக்கின்றது. ராஜீவ் காந்தி அவர்கள் ரைட்டா இந்த அரசியல் சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். பாஜக ஆட்சியில் எத்தனை கொண்டு வந்திருக்காங்க, காங்கிரஸ் ஆட்சியில் எத்தனை கொண்டு வந்திருக்காங்க எடுத்து பாருங்க. அடுத்தது அரசியல் சட்டத்தை மாற்றுவார்கள், தேர்தல் இல்லாமல் செய்வார்கள் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தேர்தல் இல்லாமல் செஞ்சது ஒரே ஒரு கட்சி தான் நினைக்கிறேன். 75 எமர்ஜென்சி இந்திரா காந்தி அவர்கள் ரைட்டா. இங்கே வந்து 76 ஜனவரி அந்த சட்டமன்றத்தின் தமிழகத்தில் சட்டமன்றத்தின் ஆயுள் முடிகின்றது. தேர்தல் நடத்தலை, 77 தான் வருது முதல்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன், அப்புறமா தான் சட்டமன்ற தேர்தல் வருது. ஸோ தேர்தலை இல்லாமல் செஞ்சது. ரைட் டு லைஃப், உயிர் வாழ்வதற்கான உரிமை, அந்த உரிமையே இல்லை அப்படின்னு சொன்னது. மிசா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தூக்கி போட்டு குத்துன்னு குத்தினது. தமிழகத்தில் எத்தனை பேர் உள்ளே போய் அடி வாங்கி சித்திரவதைப்பட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம முதலமைச்சர் ஒரு ஃபோட்டோ கண்காட்சி கூட வச்சார் ரைட்டா. இதெல்லாம் செஞ்சது காங்கிரஸ் கட்சி தான். ஆனால் இவங்க என்னடானா பாஜகவை குறை சொல்லி நிற்கிறாங்க. இது எப்படி இருக்குதுன்னா, இந்த உலகத்திலேயே கெமிக்கல் வெப்பன்ஸாக இருக்கட்டும், இல்லை நியூக்ளியர் வெப்பன்ஸாக இருக்கட்டும், இதை மற்ற நாடுகள் மீது ஆன் ரெக்கார்ட் பிரயோகம் பண்ணது அமெரிக்கா. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அவன் அணுகுண்டு தயாரிக்கிறான், அதை தடுத்து நிறுத்தணும். டேய், குண்டு போட்டதே நீ தானடா. வியட்நாமில் அந்த ஏஜென்ட் ஆரஞ்சு நேபாம் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் போட்டது அமெரிக்கா. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க, வெப்பன்ஸ் ஆஃப் மேஸ் டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இல்லாத ஒன்று சொல்லி ஈராக்கில் போய் படையெடுத்தாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க சொல்கிறது. அரசியல் சட்டத்தை மாற்றிடுவாங்க, தேர்தல் இல்லாமல் பண்ணிடுவாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, தேர்தலும் இருக்கும், அரசியல் சட்டமும் இருக்கும். இந்த எதிர்கட்சி தலைவர்கள்லாம் எங்கே இருப்பாங்கன்றது தான் கேள்வி விஷால். ஆனால் இப்போது மோடி அவர்கள் சொன்னபோது பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவருடைய வயதை விடவும் குறைவான இடங்களை வந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும், காங்கிரஸுக்கு வந்து எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லி பிரதமர் அவர்கள் சொல்லியிருந்தார். காங்கிரஸை வந்து ரொம்ப குறைத்து மதிப்பிடுறாரா மோடி? ஏற்கனவே நடந்த விஷயம் தானே. 2014 என்ன ஆச்சு, அந்த 10% சீட்டு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கல. அப்போ இல்லாத ஒன்றுத்தையா சொல்லிட்டாங்க, இருக்கிறத நடந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மறுபடியும் நடக்கலாம், வரலாறு திரும்புகிறது அப்படின்னு எடுத்துக்கங்களேன். ஏன் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நடக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது விஷால். ஏன்னா இது பதிலடி கொடுக்கும் விதமாக வந்து ரேவந்த் ரெட்டி அவர் சொல்லியிருந்தாரு, பாஜக இல்லாத பாரதத்தை உருவாக்குவோம் சொல்லி தெலுங்கானா தேர்தல் பிரச்சாரங்களை சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இவ்வளோதான் என்னுடைய ஒரே பதில், விட்டுருங்க. அவ்வளோதானா? வேற என்ன சொல்ல முடியும் இதுக்கு? ஏங்க கட்சியே காணாமல் போய் நிற்குது. இப்போ இங்கே சொல்லியிருக்காங்க, அதாவது சென்ட்ரல்லையும் சரி ஸ்டேட்லேயும் சரி காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும். ஒரு காலத்தில் காங்கிரஸ் தான் வந்து இந்த சீட் ஷேரிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மற்றவங்க கிட்ட போயிட்டு சீட்டுக்கு நிற்க வேண்டியதாக இருக்குது. எத்தனை காலம் நிற்க வேண்டியது அப்படின்னு செல்வ பிறந்தகை சொன்னார். அதுக்கு நான் ஒரே பதில் சொல்லிட்டா, எத்தனை காலம் அப்படின்னா கட்சி ஏதோ இருக்கிற வரைக்கும். அது இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்டையும் போய் சீட்டுக்கு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவ்வளோதான் சொல்ல முடியும். நம்ம இன்றைக்கி தமிழகத்தில் காங்கிரஸ் என்ன இருக்குது சொல்லுங்கள்? ஏதோ திமுக தயவால் அது ஓடின்னு இருக்குதுங்க. திமுக அதிமுக 2 பேரும் நோ அப்படின்னு கெட் அவுட்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. தமிழகத்தில் காங்கிரஸ் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி தான் பல மாநிலங்களில் இருந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இவங்க வந்து பாஜக இல்லாத பாரதம் விடுங்க, ஒரு அப்பப்போ சீரியஸாக போயிட்டு இருக்க அரசியல் ஒரு காமெடி வேணும் இல்லையா விஷயம்? சார் இது தாண்டி வந்து சார் 1991 நரசிம்மராவ் பீரியட் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த இந்தியாவில் வந்து எக்கனாமிக் பாலிசின்றது சேஞ்ச் ஆக்கப்பட்டது. காங்கிரஸ் தான் இந்த கேபிட்டலிசம் சிஸ்டம் இதெல்லாமே கொண்டு வந்தது. ஆனால் இந்த சிஸ்டம் மூலமாக வந்து அம்பானியோ அதானியோ தான் வந்து வளர்ந்தாங்க. யாராக இருந்தாலும் இந்த சிஸ்டம் மூலமாக தான் வளரணுன்ற போது இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும் விதமாக ராகுல் காந்தி பேசுகிறதோ அல்லது வந்து காங்கிரஸ் பேசுகிறதோ வந்து அவங்க பாலிசியவே அவங்க எதிர்க்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சார். இது எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க 1991 பிறகு அப்படின்னா இது நரசிம்மராவ் அவர்கள்னு இதுக்கான ஆரம்ப கட்ட விதை போட்டது அப்படின்னு சொன்னால் சந்திரசேகர் அவர்கள் ஆட்சி காலத்தில். அந்த ஆட்சி கண்டினியூ ஆகிருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ரெண்டாவது, இது காலத்தின் கட்டாயம். எல்லா காலத்துக்கும் நீங்கள் வந்து அப்படியே ஒரு க்ளோஸ்டு எக்கானமியாக இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து வெளியிலேருந்து எதுவும் இம்போர்ட் பண்ண போகிறதில்ல, எல்லாமே நமக்கு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்குது, இங்கேயே இருக்குது அப்படின்னும் போது நம்ம அந்த மாதிரிலாம் வந்து வெளிநாட்டு முதலீடுகள் லிபரலைசேஷன் இதெல்லாம் தேவையில்லைங்க. நாம் வெளியிலேருந்து முதல்ல வந்து இந்த பெட்ரோல் டீசல் ஆயில்
இதுக்கு வந்து ஏராளமாக செலவு பண்ணணும் அப்படின்னும் போது அப்போ அது அந்நிய செலாவணி. அதுக்கு நம்ம எதையாவது எக்ஸ்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மற்ற நாடுகளில் இப்போது இந்த ஒரு வறுமையில் இருக்கும் நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகள், அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா பெருசாக லாபம் வராதுங்க, ரைட்டுங்களா? அப்போ வந்து வளர்ந்த நாடுகளுக்கு நீங்கள் எதையாவது எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நல்ல ப்ராஃபிட் வச்சு இது பண்ண முடியும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும் வரும். ரெண்டாவது, அந்த வறுமையில் இருக்கும் நாடுகள்கிட்ட பெருசாக வாங்கவும் முடியாது அவங்கக்கிட்ட, கரெக்டாக? அப்போது அந்த வளர்ந்த நாடுகளுக்கு நீங்கள் ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவங்க தயாரிக்கிற ப்ராடக்டை விட அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கணும், இல்லை அதை விட நல்லா இருக்கணும், காம்படிட்டிவாக இருக்கணும் ப்ரைஸ். அப்போ வந்து நிச்சயமாக டெக்னாலஜி வேணும், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், இதெல்லாம் வேணும். அதனால தான் வந்து அந்த லிபரலைசேஷன் அப்படின்னு கொண்டு வந்தது. சொல்லப்போனால் இது வந்து என்னவோ காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. 70ஸ்லேயே வந்து இந்த மாதிரி எக்கனாமிக் லிபரலைசேஷன் அப்படின்ற ஒரு குரல் எழும்பியது விஷால். ஆனால் காங்கிரஸ் கட்சி அப்போது இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இதை ஒடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க சோஷியலிசம் இப்படி பேசிக்கின்னு அப்படியே மக்களுடைய ஆதரவு, வறுமையில் இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் என்னப்போ அப்படின்ற மாதிரி மக்கள் ஆதரவு இருந்தால் போதும் அப்படின்ட்டு நிறைய செயல்கள் பண்ணாங்க. அப்போ தான் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி எக்கனாமிக் லிபரலைசேஷன் சொல்லும்போது அந்த நிறுவனங்கள்லாம் அவங்க வந்து இது நல்ல ஐடியாவாக இருக்குது, நம்ம ஒன்றும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமே என்ன கேட்டிங்கன்னா, அப்போ வந்து எல்லாத்துக்கும் லைசன்ஸுங்க. நீங்கள் வந்து அந்த ஹார்லிக்ஸ் இருக்குது பாருங்கள், இது தயாரிக்கணும்னா கூட இவ்வளோ தான் தயாரிக்கலாம் அப்படின்னு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் தயாரிக்க முடியாது. லைசன்ஸ் ராஜ்ன்றது அதில் தான். அதான். ஸோ ஹார்லிக்ஸ் பிளாக்கில் வாங்கின விஷயம்லாம் இருக்குது கள்ள மார்க்கெட்டில். அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூட்டர்லாம் புக் பண்ணிங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் இப்படிலாம் வெயிட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டெலிஃபோன்லாம் நினச்சே பார்க்க முடியாத விஷயம். அப்போது இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் யோசிச்சாங்க, இந்த மாதிரி லிபரலைசேஷன் வந்தால் நம்ம எவ்வளோ தேவை இருக்குதோ அவ்வளோ நம்ம இது பண்ண போகிறோம். சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து 1 லட்சம் ஊறுகாய் பாட்டில் தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை உனக்கு 10,000 இவனுக்கு 10,000 அப்படின்னு லைசன்ஸ் கொடுத்து இந்த பியூரோக்ரஸி தான் இதை வந்து டிசைட் பண்ணுறது. அண்டு அது கண்ட்ரோல்டு பை பொலிட்டிஷியன்ஸ் அப்படிங்கும்போது நல்லா இல்லை இல்லையா? அப்போது இவர்களுடைய ஆதரவு வந்து இந்த மாதிரி எக்கனாமிக் லிபரலைசேஷன் சொன்ன எதிர்க்கட்சிகள் பக்கம் போச்சு. அதனால தான் இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, இவங்க வந்து அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா எல்லாம் அவங்க பக்கம் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி சார், அப்போ காங்கிரஸுக்கும் மட்டும்தானே காசு வந்திருக்காது அப்படின்னு யோசிக்கலாம். அதுதான் ஜெயபிரகாஷ் நாராயண் ரொம்ப அழகாக சொன்னார், சூட்கேஸ் கல்ச்சர் அப்படின்னு. லைசன்ஸ் வேணுமா, இத்தனை ப்ரொடக்ஷன் அப்படின்னா இத்தனை சூட்கேஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் ஊழலை எதிர்த்து ஒரு இயக்கம் கொண்டு வந்தார். ஸோ இந்த எக்கனாமிக் லிபரலைசேஷன் அப்படின்றது நரசிம்மராவ் அவர்கள் வந்தாருன்றதுனால தான் சாத்தியமாகியது. ஒருவேளை அந்த குடும்பத்திலிருந்தே யாராவது வந்திருந்தாங்கன்னா அது கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க, ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க. சரியா? அடுத்தது அம்பானி அதானி இதைத்தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ராஜீவ்காந்தி அவர்கள் இருந்தப்போ இப்போ இருக்கிற அம்பானியுடைய அப்பா திருபாய் அம்பானி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் அருண் ஷோரி, அதுக்கப்புறம் கரண் தாப்பர், அப்போ தான் வந்து அவர் வளர்ந்து வரும் ஒரு பத்திரிகையாளர், ஒரு அந்த பாலியஸ்டர் ஃபிலமெண்ட் ஞான் அந்த விஷயத்தில் பாம்பே டெயிங்கோட நஸ்லி வாடியா, அதுக்கப்புறம் இவங்களுடைய விமல், இவங்களுக்குள்ளே நடந்த போட்டி, அதில் வந்து ஆட்சியாளர்கள் எப்படியெல்லாம் வந்து அம்பானி அவர்களுக்கு ஃபேவரபுளாக இருந்தாங்க அப்படின்றது விஷயத்தையெல்லாம் வந்து அப்போது எக்ஸ்போசேவாக பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸில். அதனால் இன்னும் இவங்க வந்து இன்றைக்கி இவ்வளோ ஏங்க ஒரே விஷயம் சொல்லிட்டா, அதிர் ரஞ்சன் சௌத்ரியே சொல்லிட்டார், காசு ஊற்றா நாங்களும் வந்து பேசாமல் இருப்போம் அப்படின்ட்டார். இதுக்கு மேலே நான் ஏதாவது சொல்லணுமா விஷால்? அண்ணன் அதிர் ரஞ்சன் சௌத்ரி சொன்னதை அப்படியே எடுத்து போட்டுக்காங்க. அம்பானியா தானே எங்களுக்கும் காசு கொடுத்தா நாங்களும் பேசாமல் இருப்போம் அப்படின்ட்டார். இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும் சொல்லுங்கள்? நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி விஷால்.